ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் காலை வணக்கம். இன்னைக்கு அப்பா காலைல கொல்லிக்கு போய் இளநீ வெட்டின்னு வந்தாங்க. காலைல இளநீ குடிக்கலான்னு தான் பார்த்தேன். என்னன்னு தெரியல, இன்னைக்கு ஒரு மாதிரி தொண்டை கரகரன்னு சளி பிடிக்கிற மாதிரி இருந்தது. அதனால சரி காலைல இளநீ குடிக்கல. அப்படியே டிவி வந்து போட்டு ஒரு நல்ல பாட்டு வைபா கேட்கலாம்னு சொல்லிட்டு பார்த்தா எதுவும் போல நல்ல பாட்டு. அப்படியே ஆதித்யா டிவி வச்சு ராசி பலன் பார்த்துட்டு இன்னைக்கு எந்த பொருளை எடுத்தோன்னு தெரியல, ஏதோ ஒரு பொருள்லேருந்து தூசி பட்டு எனக்கு ரொம்ப தும்பலா வந்துருந்தது. அப்பா வந்து காலைல ஃபோனில் சார்ஜ் போட்டு சார்ஜ் ஏறலன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. சரி என் சார்ஜரில் போட்டு பார்ப்போம்னு சொல்லிட்டு போட்டு பார்த்தேன். அதுக்கே என் சார்ஜர் 90 வாட், அதுக்கே ஏறல. சரி பவர் பேங்க்லேருந்து போட்டு பார்ப்போம்னு சொல்லிட்டு போட்டு பார்த்தேன். ஓரளவுக்கு ஏறிச்சு, ரொம்ப ஸ்லோவாக ஏறிச்சு. காலைல குளிச்சுட்டு ரெடி ஆயிட்டாங்க கம்பெனிக்கு. அம்மா காலைல என்ன சாப்பாடுன்னு சொல்லிட்டு கேட்டேன். அம்மா வந்து சுட தோசை சுட்டு வச்சிருந்தாங்க. அதுக்கு தொட்டுக்கு வந்து நேற்று சப்பாத்திக்கு சன்னா மசாலா செஞ்சிருந்தாங்க. அதை என் கீழே தள்ளிட்டாங்க. அப்படியே சாமி கும்பிட்டு 2 கொட்டு தலையில கொட்டிக்கினேன், பிள்ளையார வேண்டிக்கினேன், நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு அப்படியே வேண்டிக்கினேன். அப்படியே கம்பெனிக்கு ரெடி ஆயிடுச்சு. தும்பல் இன்னைக்கு என்னன்னு தெரியல, யார் முகத்துல முடிச்சுன்னு தெரியல, தும்பல் வந்துக்கினே இருந்தது. மூக்கெல்லாம் நெடி ஏற மாதிரி இருந்தது. அம்மா கிட்ட சொல்லியிருந்தேன் இந்த மாதிரி ஃபோன் ரீசார்ஜ் காலி ஆயிடுச்சுமான்னு சொல்லிட்டு. அம்மா வந்து காலைல ஒரு 400 ரூபா கொடுத்துருந்தாங்க. 300 ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணிக்க, 100 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டுக்கோன்னு சொல்லிட்டு மொதல் வேலையா போய் ஃபோனை வந்து ரீசார்ஜ் பண்ணேன். அப்பதான் எனக்கு ஏதோ ஒரு உயிர் வந்த மாதிரி இருந்தது. ஃபோனை ரீசார்ஜ் பண்ணிட்டு வண்டிக்கு பெட்ரோல் போட்டு எனக்கு கம்பெனிக்கும் போயாச்சு. இன்னைக்கு கம்பெனிக்கு நான் தான் வந்தேன். ஃபர்ஸ்ட் வந்தேன், வந்து கேட் எல்லாம் ஓப்பன் பண்ணிட்டு உள்ளார போய் என்ட்ரி டைமிங்கை போட்டாச்சு. என்ட்ரி டைமிங்கை போட்டு ஸ்ட்ரெயிட்டா லேபுக்கு போயாச்சு. லேப்ல இன்னைக்கு நிறைய வேலை இருந்தது. இன்னைக்கு என்னன்னு தெரியல, ஒர்க் நிறைய இருந்தது பிளக்குது. அதனால கம்பெனியில் இருக்கிற எல்லா ஸ்டாஃப்மே இன்னைக்கு 5:30 தான் கம்பெனி முடியும். இன்னைக்கு எல்லாருமே நாங்கள் 6 மணிக்கு தான் போனோம். அப்படியே வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு போகும்போது சரியான பசி எடுத்தது. ஒரு பஜ்ஜி கடையாக பார்த்து வண்டி நிறுத்தினேன். 2 வாழைக்காய் பஜ்ஜி வாங்கி அதில் நல்லா சாம்பார் ஊற்றி குழப்பி அடிச்சிட்டேன். அப்படியே வீட்டுக்கு வந்துட்டேன். பக்கத்து வீட்டில் ஒரு அண்ணன் வந்து இந்த மாதிரி வண்டிக்கு வந்து ஆக்சிலேட்டர் கேபிள் வாங்கி வரா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அந்த ஆக்சிலேட்டர் கேபிள் வந்து 90 ரூபா தான். அதை வாங்கி வந்து கொடுத்துட்டேன். பக்கத்து வீட்டில் அண்ணன் பையன் திறக்கிறான். அவனை இட்டுன்னு வந்தான் கொஞ்ச நேரம் விளையாடுறதுக்காக. அவனுக்கு ஹைட்னா கொஞ்சம் பயம். ஹைட்டாக தூக்கி பார்த்தனா கொஞ்ச நேரம் அழுதான். அவனுக்கு கொஞ்ச நேரம் விளையாட்டு. அப்படியே அம்மா கேஸ் சாயந்தரம் என்ன ஸ்நாக்ஸ்னு சொல்லிட்டு கேட்டான். அம்மா வந்து தீனி வச்ச கொழுக்கட்டை செஞ்சிருந்தாங்க. டேஸ்ட் வேற லெவலில் இருந்தது. நைட்டு சாப்பிட்டு தூங்கிட்ட மக்கள். இந்த vlog உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.